ஒன் லாஸ்ட் டைம் தளபதி விஜயோட கடைசி படமான ஜனநாயகன் நிறைய போராட்டங்கள் நிறைய தடைகளை தாண்டி ரிலீஸ் ஆகிடுச்சு ஒரு வழியாக. இதுதான் அவரோட கடைசி படம்ன்றனால ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இதுக்கப்புறம் அவர் முழுக்க அரசியலை தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோன்னு சொன்னதுக்கப்புறம் ஃபேன்ஸ் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க அவரோட கடைசி படத்தை பார்க்கறதுக்காக. இந்த படம் அவருக்கு ட்ரிபியூட் மாதிரி அமைஞ்சிருக்கா, இந்த படம் எப்படி இருக்குது, அவரோட ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சா இல்லைன்றதை நம்ம பேச ஆரம்பிக்கலாம். சினிமா லவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் அங்கே ஹோஸ்ட் சரண். கதை கேட்க ரெடியா? இந்த ஜனநாயகன் படத்தோட கதை என்னன்னு சொல்லி பார்க்கும்போது ஆப்வியஸாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், இது பகவந்த் கேசரி நம்ம பாலகிருஷ்ண படத்தோட ஒரு அஃபிஷியல் ரீமேக் மூவி தான். அதில் விஜய்க்கு ஏற்ற மாதிரி ஒரு சில திரைக்கதையில் பார்த்தோன்னா மாற்றம் பண்ணியிருக்காங்க. விஜய்க்கு நெருக்கமான ஒரு ஃப்ரெண்டு பார்த்தோன்னா இறந்து போயிடறாரு. அவரோட பொண்ணான மமிதா பைஜு அவர் எடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மமிதா பைஜு ரொம்ப பயப்படுறாங்க. அதனால் விஜய் அவங்களை எப்படியாச்சும் இந்தியன் ஆர்மியில் ஜாயின் பண்ணி அவங்கள கொஞ்சம் தைரியமாக வளர்க்கணும்னு சொல்லி முடிவு எடுக்கிறாரு. இன்னொரு பக்கம் விஜயோட பாஸ்டில் அந்த வில்லன் வருவாங்க. அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்க கிளாஷ் தாங்க இந்த படத்தோட கதையே. ஒரு கமர்ஷியல் டெம்ப்ளேட்டுக்கு இருக்கிற மாதிரியான ஸ்டோரி தான் இது. அதில் ஒரு சில மெசேஜ் மட்டும் H1 ஆட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட பாசிட்டிவ்னு சொல்லி பார்க்கும்போது கண்டிப்பாக தளபதி விஜய் தான் சொல்லி ஆகணும். அவரோட பேரை கடந்து நம்ம போக முடியாது. H1 அந்த ஆடியோ லஞ்சில் சொன்ன மாதிரி, ஐயா இது தளபதி படம், இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் அப்படி தான் தோணுது, இது தளபதிக்காக எடுக்கப்பட்டிருக்க படம்ன்ற மாதிரி. ஏன்னா அவருக்கான நிறைய மூமெண்ட்ஸ் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அமைச்சிருக்காங்க. கதையோட ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் அந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அவருக்கான அந்த மாஸ் மூமெண்ட்ஸ், அந்த மாசான பஞ்ச் டயலாக் சரி, அது எல்லாமே அந்த கதையோட ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அந்த பொலிட்டிக்கல் ரெஃபரன்ஸ் மட்டும் அவருக்காக வச்ச மாதிரி இருக்கும் ஒரு சில இடங்களில். உதாரணத்துக்கு அவரோட பேராக இருக்கட்டும் சரி, தளபதி வெற்றி கொண்டான்னு பேர் வச்சுருப்பாங்க. ஸோ டிவிக்கு ரெஃபரன்ஸ் பண்ணுற மாதிரி. அவருக்கும் மமிதா பைஜுக்கும் இருக்க ஒரு சில எமோஷனல் கனெக்ஷன் நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு எனக்கு. மமிதா பைஜோட பர்ஃபார்மன்ஸுமே டிசென்ட்டாக இருந்துச்சு. இதை தாண்டி மற்ற ஆக்டர்ஸ் பூஜா ஆக்டிங்லாம் சின்ன ரோல் தாங்க, அவங்களுக்கு பெரிய ரோல்லாம் இல்லை. பகவந்த் கேசியில் காஜல் அகர்வாலுக்கு எந்த அளவுக்கு ரோல் கொடுக்கப்பட்டிருக்கோ அதே தான் பூஜா ஆக்டிங்கும் கொடுத்துருக்காங்க. பெரிய இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கு கிடையாது. பட் வந்ததுக்கு அவங்களோட ஒர்க்கு கரெக்டாக பண்ணிட்டு போயிட்டாங்க. சுற்றி இருக்க மற்ற ஆக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த படத்துக்கு தளபதி விஜய் ஒரு ப்ளஸ்னால், அவருக்கு பின்னாடி உதவுற மாதிரி இருந்தது தான் அனிருத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக். படத்தில் சாங்ஸாக இருக்கட்டும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸாக இருக்கட்டும் சரி, எல்லாமே டாப் நாச்சாக இருந்துச்சு. அனிருத் ஒரு படத்தில் இருந்தாருன்னா அவர் கைவிடவே மாட்டாருங்க. படத்தில் ஒரு 3 ஃபைட் சீன்ஸ், ஸ்டார்டிங் அந்த ஜெயில் ஃபைட் சீக்வன்ஸ் ஆகட்டும் சரி, இன்டர்வல், அப்புறம் கிளைமேக்ஸ் போர்ஷன், இந்த ஃபைட் சீன்ஸுக்கு எல்லாமே நல்லாவே இருக்குது, மாசாக இருக்குது. அந்த பகவந்த் கேசரி கம்பேர் பண்ணும்போது அந்த எலிவேஷன்றது இதில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸ்டண்ட் டேரக்டர் நல்லாவே கொரியோகிராஃபி பண்ணியிருக்காரு, அவர் கண்டிப்பாக பாராட்டே ஆகணும். ஸோ பகவந்த் கேசரியை ரீமேக் பண்ணுறதுனால அதில் இருக்கிற ஒரு சில சீன்ஸை அப்படியே எடுத்திருப்பாங்க. இதுலேயும் அந்த சீன்ஸ்லாம் கட் பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் இந்த படத்துக்கு தேவையில்லை, அது மாதிரி தான் தோணுது. விஜய் நடிக்கிறதுனால அவர் நம்ம பார்க்குறோம், பட் இருந்தாலும் அந்த சீன் அதுக்கு அதிக பற்றின உதவுற மாதிரி இல்லை. அண்ட் நிறைய பேர் பயந்துட்டு இருக்க ஒரு விஷயம் என்னென்னா, பாலகிருஷ்ணா படத்தில் நிறைய கிரிஞ்சான சீக்வன்சஸ் இருக்கும். அவங்க ஊரில் அது எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும். அவர் பாலகிருஷ்ணா யூனிவர்ஸ்னு சொல்லி ஒன்று இருக்குது, அதில் அது எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும். அந்த சீனை அப்படியே நம்ம தமிழ்நாட்டில் எடுக்கும் போது நமக்கு ஒரு மாதிரி கிரிஞ்சாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், அதில் காஜல் அகர்வாலை பார்த்து பாலகிருஷ்ணா ஆன்ட்டி எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கேட்பாரு. நீங்கள் என்ன பாலகிருஷ்ணாவான்னு சொல்லி ரிப்ளை பண்ணுவாங்க. அந்த சீனை அப்படியே ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க இதில். அது ஒரு மாதிரி இருந்துச்சு பார்க்கும்போது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில சீன்ஸ் அப்படியே எடுத்து வச்சுருக்காங்க, அதெல்லாம் கட் பண்ணியிருக்கலாம். இது எல்லாமே சின்ன சின்ன பிரச்சனைகள் தான். மொத்தமாக பார்க்கும்போது என்ன தான் சில குறைகள் இருந்தாலுமே, ஐயா இது தளபதி படம், தளபதி ஃபேன்ஸ்க்காக எடுக்கப்பட்டிருக்க படம். நிச்சயமாக அவங்க என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. ஜென்ரல் ஆடியன்ஸுமே ரசிக்க முடியாதாங்க இந்த படம் இருக்குது. ஆனால் இந்த படத்தை சர்டிஃபிகேட் கொடுத்ததுனால குழந்தைங்களால் பார்க்க முடியாமல் நிலமையில மாறிடுச்சு. அவங்க டான்ஸ் ஆடி விஜய் ரசித்து பார்த்துருப்பாங்க. பட் சர்டிஃபிகேட் கொடுத்ததுனால அதை அவங்களால பார்க்க முடியாது. நிச்சயமாக இந்த படம் குடும்பத்தோடு பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு படமாக தான் அமைஞ்சிருக்கு. எல்லோரும் பாருங்கள். தளபதியோட கடைசி படம்னால ஒரு சில எமோஷனல் மூமெண்ட்ஸ் எல்லாமே அமைச்சிருப்பாங்க. படத்தோட முடிவுமே ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டாக தான் இருக்கும். ஒரு சென்ட் ஆஃப் கொடுக்குற மாதிரி தான் முடிச்சிருப்பாங்க. ஜனநாயகன் படத்தை நீங்கள் பார்த்துட்டிங்களா? பார்த்து உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கா இல்லையா அந்த கமர்ஷியல் லீவ் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் சரண், சைனிங் ஆஃப்.